ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் ஆல்வேஸ்ங்கிற அட்வர்பை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்வேஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எப்போதும், எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்வேஸ்ங்கிறது ஒரு அட்வர்ப். அட்வர்ப்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணால் அதுக்கு பேர் தான் அட்வர்ப். வேர்பு மீன்ஸ் ஆக்ஷன், அந்த செயல் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு பேர் தான் அட்வர்ப். ஸோ ஆல்வேஸ்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஐ ஆல்வேஸ் கோ டு பெட் அட் 10 o'clock. ஆல்வேஸ்னா எப்பவும், நான் எப்பவும் தூங்க போவேன். கோ டு பெட்னா தூங்குறதுக்கு போறது, சரிங்களா? எத்தனை மணிக்கு போவேன்? அட் 10 o'clock. அப்போ எப்பவுமே நான் 10 மணி ஆனா தூங்க போயிடுவேன். எப்பவுமே ரெகுலரா 10 மணிக்கு தூங்க போயிடுவேன் அப்படின்னு அர்த்தம். we always speak truth. நாங்க எப்பவுமே உண்மைய பேசுறோம். நாங்க எப்பவுமே உண்மைய பேசுறோம். they always read the novels. theyனா அவர்கள், அவர்கள் எப்பொழுதும் நாவல்ஸ், நாவல்ஸ்னா கதைகள், கதைகள் படிக்கிறார்கள், ரெகுலரா படிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். you always speak in a loud voice. you always speak அப்படின்னா நீ எப்பவுமே பேசுற. எப்படி பேசுற? in a loud voice, ரொம்ப சத்தமா பேசுற அப்படின்னு அர்த்தம். they do not always speak the truth. அவங்க எப்பவுமே உண்மைய பேசுறது இல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ இது மெயின் வேர்ப். இது இந்த கோ, ஸ்பீக், ரீடு இது எல்லாமே வந்து மெயின் வேர்ப். அப்போ இந்த மெயின் வேர்பை நம்ம நெகட்டிவ்ல எழுத முடியாது, டைரக்டா நாட்டு போட முடியாது. ஸோ அப்போ நம்ம டூ ஃபார்ம் வேர்பில் இந்த மெயின் வேர்பை பிரிக்கணும். இப்போ ஸ்பீக்கை எப்படி பிரிக்கலாம்? டூ ஸ்பீக்னு பிரிக்கலாம். அதே ஸ்பீக்கு கூட எஸ், வேர்போட எஸ் வந்தால் டஸ் ஸ்பீக்னு பிரிக்கலாம். அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து ஸ்போக்கு, அதை டிட்டு ஸ்பீக்னு பிரிக்கலாம். இப்படி பிரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டூ பக்கத்துலயோ டஸ் பக்கத்துலயோ டிட்டு பக்கத்துலயோ நம்மளால நாட்டு ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்பீக்குங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ டூ ஸ்பீக்னு வச்சுக்கணும், அதுக்கு பக்கத்துல நாட் ஆட் பண்ணிக்கலாம், டு நாட் ஸ்பீக். அப்போ தே டு நாட் ஆல்வேஸ் ஸ்பீக் த ட்ரூத் அப்படின்னா அவங்க எப்பவுமே உண்மைய பேசுறது இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இத்தனை எக்ஸாம்பிளும் பாருங்க, ஒரு செயல் வந்து எப்பவுமே நடக்குது இல்லை எப்பவுமே நடக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எல்லாமே எந்த டென்ஸ்ல இருக்குன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஆல்வேஸ்ங்கிறது ஆக்சுவலாக ஒரு கீவேர்டு தான். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய ஒரு கீவேர்டு. ஸோ இப்போ ஆல்வேஸ்னாவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். அப்போ தொடர்ந்து ஒரு செயல் எப்பவுமே நடக்குது இல்லை எப்பவுமே நடக்கல அப்படின்னு சொல்றதுக்காக இதை நம்ம பயன்படுத்துறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் நம்ம ஆட் பண்ணணும். இதுதான் அதனுடைய ரூல். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் யார் அப்படின்னா ஹி, ஷி, இட். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது இது, அதாவது நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற பொருட்கள். இதை தான் வந்து நம்ம இட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹீ, ஷி, இட்டு வந்தா மட்டும் வேர்போட நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஹீ ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் ட்ரூத். ஸ்பீக்கு கூட எஸ் வந்திருக்கு, அதான் ஸ்பீக்ஸ் ட்ரூத். அவன் எப்பவுமே உண்மைய பேசுறான் அப்படின்னு அர்த்தம். she always keeps her room as tidy as she can. as she can அப்படின்னா அவளால முடிஞ்ச வரைக்கும் அவளுடைய ரூமை as tidy as ரொம்ப நீட்டா சுத்தமா வச்சுக்கிறா. அவளுடைய ரூமை அவளால முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே நீட்டா வச்சுக்கிறா, மெயின்டெனன்ஸ் பண்றான்னு அர்த்தம். ஸோ கீப்பு கூட என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? கீப்ஸ் அப்படின்னு. It always barks at the strangers. strangers அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்க. இந்த நாய் முன்ன பின்ன தெரியாதவங்களை பார்க்கும்போது எப்பவுமே குறைக்குது. பாக்கு கூட என்ன ஆட் பண்றோம்? எஸ் ஆட் பண்றோம். இப்போ மை ஃபாதர், மை ஃபாதருங்கிறவர் ஆக்சுவலா ஹீ, அது மேல குறிக்கிறதுனால ஹீன்னு நம்ம வச்சுக்கணும். அப்போ அவருக்கு வேர்போட என்ன பண்ணணும்? எஸ் ஆட் பண்ணணும்.
மை ஃபாதர் ஆல்வேஸ் கோஸ் டு பெட் அட் 9 o'clock. எங்க அப்பா எப்பவுமே 9 மணிக்கு தூங்க போயிடுவாரு. அப்போ கோ கூட என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? கோஸ். இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். எங்க வேர்பு ஓவுல முடியுதோ அங்க இஎஸ் வரும். நார்மலா வேர்பு கூட எஸ் வரும். ஆரதியா. ஆரதியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல், கேர்ளை குறிக்குது. அப்ப ஷீன்னு அர்த்தம். ஆரதியா ஆல்வேஸ் கம்ஸ் லேட். ஆரதியாங்கிற பொண்ணு எப்பவுமே லேட்டா தான் வரா அப்படின்னு அர்த்தம். அத்வைதா டஸ் நாட் ஆல்வேஸ் கம் லேட். ஆனா அத்வைதாங்கிற பொண்ணு எப்பவுமே லேட்டா வரதில்ல, சீக்கிரமா வந்துடுறா அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க அதே மாதிரிதான் நெகட்டிவ்ல எழுதணும் அப்படின்னா அந்த வேர்பை முதல்ல டூ ஃபார்ம்ல பிரிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்மை வந்து டூ கம்னு வச்சுக்கிறோம், கம்ஸை வந்து டஸ் கம்னு வச்சுக்கிறோம், கேம் பாஸ்ட் டென்ஸ் அதை வந்து டிட் கம்னு வச்சுக்கிறோம். இப்போ ஆக்சுவலா ஆரதியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரதியாவா இருக்கட்டும் இல்ல அத்வைதாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அது ஃபீமேலை குறிக்கிறதுனால ஷீன்னு வரும். அப்ப ஷீன்னா வேர்போட எஸ் வரும். அப்ப கம்முன்னா கம்ஸ்ன்னு வரும். அப்ப அந்த கம்ஸுக்கு பதிலா நம்ம என்ன வச்சுக்கணும்? டஸ் கம்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த டஸ்ஸுக்கு பக்கத்துல நம்மளால இப்ப என்ன ஆட் பண்ண முடியும்? நாட் ஈஸியா ஆட் பண்ண முடியும். அதனாலதான் டஸ் நாட் கம் லேட். அப்போ ஆல்வேஸ்ங்கிறத கொடுத்தோம்னா டஸ் நாட் ஆல்வேஸ் கம் லேட் அப்படின்னா அத்வைதா எப்பவுமே லேட்டா வரதில்லை. ஸோ இதுதான் ஆல்வேஸ் உடைய மீனிங். ஆல்வேஸ்னா எப்பவுமே நடக்குது இல்ல நடக்கல அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பயன்படுத்துறோம். ஆல்வேஸ்ங்கிற அட்வர்பை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது, இது எந்த டென்ஸ்ல வரும், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம பயன்படுத்துவோங்கிற டீட்டெயில்ஸை பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.